எல்லாரும் நல்லா இருக்கணும், அதான் எங்க ஆசை. ஆனா நாங்க நல்லா இருக்கணும்ல, வாங்க போலாம். அதோ ஒருத்தர் வராரு பாரு, அவரு புடி. ஐயா வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் நிறுத்திட்டேன், மத்தது நீ பேசுறேன். வணக்கண்ணே, இது மாதிரி கோயிலுக்கு டொனேஷன் கேட்டு வந்திருக்கோம். அடடா, ரொம்ப நல்ல விஷயமாச்சே. என்ன சாமியா? சம்மதமோ சம்மந்தம். எப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, எம்மதமோ சம்மதம்னு சொல்லணும். நான் சொன்ன என்ன இருக்கு, நீ சொன்ன என்ன இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான். பார்த்து அதெல்லாம் செய்யுங்க, புண்ணியம் உங்க தலையை கவனிக்கும். தலையை கவனிக்குமா? தலையை நேத்துக்கு கவனிக்குது. போடு போற நல்லா சொல்லு. அப்ப நீயே சொல்லு. 2 பேர் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லிட்டா சொல்லு. ஐயா சாமியா என்ன கொடுங்க. டேய், என்னடா பண்ற? நம்ம காசு கேட்டு தானே வந்தேன், அதான் பண்றேன். என்ன இப்படி பண்றான் இவன்? ஏதோ பண்றான்ல, பண்ணிட்டேன் உனா. எப்பா டொனேஷன் வாங்கிட்டு தானே வந்தீங்க, கோயில் எங்க கட்டிக்கிறீங்க? நிறைய இடத்துல கட்டிருக்கோங்க, இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கட்டிடுவோம். யோ நாயா பேசுற, ஏதாவது கோயில் வச்சிருந்தா டொனேஷன் வாங்கணும். இவன் ஓவரா பேசுனீங்க. கைத்து மேலே வைப்பேன், காசு தருவா தரமாட்டியா? கைத்து மேல வைப்பியா? டேய் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுறோம். கைத்துல மாலை போட்டு உங்களுக்கு மரியாதை பண்ணுவோங்க, இதெல்லாம் பார்த்து போடுங்க. ஓஹோ அப்படி சொன்னீங்களா? ஆனா கோயில் எங்க இருக்குதுன்னு சொல்லியா? இதுனா ஊரு? தொண்டைப்பட்டிய. பக்கத்து ஊருனா ஊரு? மல்லிப்பட்டிய. அங்க தாங்குது கோயிலு. சரி ஏதோ சொல்றீங்க, மாலை எல்லாம் போடுவீங்களா? மாலை மண்ணாங்கட்டியோட உங்களை மேல தட்டி வர வைப்போம். எப்பா உங்களுக்கு சரியாவே தமிழ் பேச தெரியலப்பா. சரி இந்தாங்க. அது வாங்கடா. 10 ரூபா. டேய் புளிச்சகிற மூஞ்சியா, என்னது இது? 10 10 rupees. இந்த 10 ரூபாய்க்கு பல கேள்வி கேட்பேன் நீ. ஏய் மூஞ்சில பூரா விடுற. ஏய் 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 என்னப்பா பயமுத்துறீங்க? ஏய் பேடா பேடா. நான் 10 ரூபா தான் வந்துக்குதா. 10 10,000 ரூபாய் வாங்கணும், அதான் நம்மளோட ஒர்க்கு. ஓகே ஓகே வா, அந்த வீட்டுல கேட்கலாம். ஏய் ஓவர் சவுண்ட் கொடுக்காத என்ன. ஐயா அம்மா வருங்க வருங்க. யார் பாத்தா ஊட்டாங்க வந்து கட்டி காட்டிக்கிறீங்க? மனுஷன் பார்த்தா யானை வந்து நிக்குது. டேய் கம்னர்ரா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப குனியாதியா, இடுப்பு பூச்சிக்கு போச்சா? உங்களை மாதிரி வெள்ளம்லாம் நாட்டுல இருக்கிறதுனால தான் மழை வருது. வெள்ளம் மழை அப்படியாப்பா? நான் மட்டும் பேசினுக்கிறேன், சொல்றா. ஆமா ஆமா. சரி என்ன விஷயமா வந்துக்கிறீங்க என் வீட்டாண்டா? நல்லது செய்ய டொனேஷன் கேட்டு வந்திருக்கோங்க. நல்லதுன்னா எப்படியா? பசில கஞ்சி கூட இல்லாம கஷ்டப்படுற ஆளுங்களுக்கு உதவி பண்ணுவோங்க. மூஞ்சிங்கள பார்த்தா அப்படி தெரியலையா? மூஞ்ச கைவிடல, உங்களால பாரு சாரி சந்தேகப்படுறாரு. 4 இருந்து கைன்னு வந்துடும்ப்பா. அண்ணாத்தா நான் இருந்து கவிடுறேன் அண்ணாத்தா, கோச்சிக்காதா? என்கிட்ட சொல்லி என்னடா பிரயோஜனம்? அங்க சொல்லுங்கடா. நீங்க எந்த ஊரு? பிறந்த ஒரு மேட்டுக்கொடி, வந்த ஒரு சாத்துக்கொடி, இப்ப இருக்கிறது தூத்துக்கொடி. அப்பா பேசினதா? புண்ணிய கோடி. எல்லாம் கோடியில இருக்குது, ஆனா நீ வந்து காசு கேக்குற. இல்லாத போட்டவங்களுக்கு உதவின்னு கேட்டது தப்பா? முடியலன்னா மூஞ்சில அடிச்சு சொல்லுங்க. டேய் வலிக்குதுடா. வாய் வலிக்க கேள்வி கேக்குறானே, அப்ப எனக்கு எவ்வளவு வலிக்கும்? நான் மூஞ்சில பூரா விட்டுட்டா? இருடா. வாங்குற காசை நீங்க எத்தனை போய் கொடுப்பீங்கன்னா நிச்சயம். கரெக்டான கேள்வி, இப்படிதானங்க கேட்கணும். கரெக்டான கேள்வி சொல்லுங்க. இது மாதிரி நிறைய பேர் வராங்க அங்க இருந்து. இப்போ வந்து நான் ஏழை, இவரோ ஏழை, இவரோ ஏழை. இப்போ வந்து நாங்க இல்லாத போட்டவங்க, புரியுதா உங்களுக்கு? புரியலையா? யோ இப்போ நாங்க ஏழையா, வாங்குற காசை நாங்க தான் எடுத்துக்குவோம். சொல்லி புரியுறேன். கம்முனிடா. அவன் நேரம் பேசி அவன் 10 பைசா கொடுக்க மாட்டான், நீ வேற சும்மா கடுப்பேத்தின்னு கிடக்குற. ஏய் அதுக்கு பிச்சை எடுத்துட்டு போயிடலாமாடா? அப்படின்றியா? கேள்றா. ஐயா சாமியா. டேய் என்னடா பிச்சை எடுக்கிறா? நீ தானே சொன்ன பிச்சை எடுத்துட்டு போயிடலான்னு. டேய் போடா, காசுலாம் தர முடியாது பிளாட்டுங்களா? ஏண்டா 150 கிலோ டபரா டச்சா? நாங்க உண்மை சொல்லி தான்டா கேக்குறோம், மத்தவங்க மாதிரி போய் சொல்லியா கேக்குறோம்? ஏய் நான் அடித்துக்கு வர மாதிரி வர. ஆமாண்டா அப்படிதான் வருவோம். ஏய் மூஞ்சில பூரா விடுறா. ஏய் ஏண்டா காட்டுல இருக்கிற ஜந்துலாம் இங்க தூக்கி வந்து விட்டுக்கிறீங்க? வா நான் பார்த்தா போயிட மாட்டேன். ஏம்பா இவ்வளவு நேரம் பேசினுக்கிறோமே, ஒரு 1000-500 கூட. 5 பைசா தர மாட்டேன், வீட்டு விட்டு போங்கடா ஐயோக்க பசங்களா. ஐயோக்கு பசங்களா, கோவம் வந்து அடிச்சிட்டா. போய் அடிச்சு அடி வாங்க. போங்கடா, கொசு வேற கடிக்குது. நான் உள்ள போயிட்டான். ஒரு பீஸ் வந்து போயிரு, அதை புடி. ஐயா வணக்கம். யாருப்பா நீங்க வணக்கலாம் வைக்கிறீங்க? உங்க முகத்தை பார்த்த உடனே வணக்கம் வைக்கலாமான்னு தோணுது. எப்பா வணக்கலாம் இருக்கட்டப்பா, ஒரு 150 ரூபா கொடுங்கப்பா, கடை சாத்திடுவான். 150 ரூபா கூட கரம் பூச்சுவேன் கோட்டரா. உங்க குழந்தை குட்டிலாம் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. கொடுங்கப்பா, கை கால்லாம் ஊதிருக்க.
என்ன நாங்க கணேஷ் கேட்க வந்துக்கிறோம். அவனே குவார்டர் காசு கேக்குறான், அவன் எங்க இருந்து தர போறான்? எப்பா டொனேஷன் கட்டினா வந்துக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சிருவாத்துக்கு அவர் கிட்ட வாங்கி தட்டா. வாங்கித்தானா வாங்கி தரேன். 150 ரூபாய்க்கு தருவீங்களா? 150 ரூபா தானே தர வானா? இந்த ஊர் தான் வாங்க. அண்ணா மைசூர் போடாண்ணா, என்ன பண்ற? இது உள்ள குண்டா ஒரு அணங்கிறாருப்பா, நிறைய கொடுப்பாரு. நல்லா கொடுப்பாரு. இந்த வீடு தான் சொன்னியா? ஆமா, என்ன கேட்டு வாங்கிட்டீங்களா? ஆமா, அள்ளி குத்தாரு, பொய் பத்தல. அட போயா, 10 பைசா கொடுக்க மாட்டான். அவ எதுனா சோகத்துல இருப்பாரு, வா அந்த வீட்டுல கேட்கலாம். அண்ணா அண்ணா ஹாய், நான் சில்லற கேசா? தம்பியா, அப்பாவும் தாத்தா எங்க போய்க்கிறாங்க? வீட்ல தாங்குதுங்க. உனக்கு என்ன? கூப்பிடுப்பா, பெரிய மனுஷனுங்க 3 பேர் வந்துக்கிறாங்க. பெரிய மனுஷனுங்களா? மூஞ்சிகளை பார்த்தா அப்படி தெரியலையே. தம்பி வணக்கம். வணக்கம் வைக்கிறாங்க. அப்ப பெரிய மனுஷங்க தான். இரு கூப்பிடுறேன். பெரிய மனுஷனுங்க நான் பாப்பா சின்ன காட்டா தருவாங்க. ஏய் யாரா? யாரோ வந்துறாங்க பெரிய மனுஷங்க. வணக்கம் வைங்க, வணக்கம் வைங்க. ஐயா வணக்கம். வணக்கம்பா. யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? முதல்ல யார் நீங்கன்னு கேளு, மத்ததெல்லாம் அப்புறமா பேசு. வந்த உடனே எல்லாம் ஒரே முட்டமா கேட்டுக்கிறா. ஏய் இருடா, வந்தவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க, மரியாதையா பேசுடா. மரியாதை என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து தேன் முட்டை வாங்கி சாப்பிட்டியே, அப்ப தெரிஞ்சிருக்கணும். டேய் கம்பௌண்டர்ரா. நோ, நான் இப்படிலாம் பேசிக்கிறாங்க. அவங்க பேரன் தாத்தா அப்படித்தான் பேசுவாங்க. சொல்லுப்பா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? ஐயா எங்க ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அப்படியா, சந்தோஷம். எந்த ஊர்ல இருந்து வந்துறான்னு கேளுன்னா அப்படியா சந்தோஷமான்னு கேக்குறேன். அதான் எங்க ஊருன்னு சொல்லிட்டாங்களாப்பா? அவங்க ஊருன்னு சொன்னாங்க. ஊருக்கு பேர் சொன்னாங்களா? ஆமா சொல்லல. ஏன்பா உங்க ஊருக்கு பேர் இல்லையா? இருக்குங்க, ஏன் இல்ல? உங்க ஊருக்கு எந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி எங்க ஊருக்கு வச்சிருக்காங்க. பேர் வச்சிருக்கீங்களா? அப்படியே தள்ளிய பூரி விட்டுருவேன். அவங்க என்ன கருப்பேத்தி நிக்கிறாங்க, நான் பேருன்னு கேளியா? பேர் தான் சொல்றீங்களாப்பா? தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? பனங்கோட்டாப்பட்டி. பனங்கோட்டப்பட்டில இருந்து வந்திருக்கீங்க. என்ன விஷயமா இந்த பார்க்க வந்தீங்க? டொனேஷன் கேட்டு வந்திருக்கோங்க. இந்தாலே என் 10 ரூபாய் எடுத்து திருடி தூண்டான். இந்தாலே எங்க டொனேஷன் தர போறான். டொனேஷனா? கொடுத்தா உங்க பேரை சொல்லி சாமிக்கு நல்லதுன்னா பண்ணுவோம், ஏழைங்களுக்கு உதவி பண்ணுவோம். பண்ணிடுவோம். கவலைப்படாதீங்க. எவ்வளவு வேணும்? ஹாய், எவ்வளவு கேட்டா கொடுப்ப? கம்பௌண்டர்ரா, நான் பேசிட்டு இருக்கேன்ல. பேசு நான் பேச போறியோ? ஐயா ஒரு 10 லட்சம் ரூபாய் குத்திங்கன்னு வச்சுங்க, கோயில் கட்டி உங்க பேரை சொல்லி ஏழைங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுவோம். நல்லது. பிரிஞ்சி சோறு போடுவீங்களா? நேத்துக்கு நீ துண்டுத்துக்கா? கம்பௌண்டர்ரா, விரிஞ்சு சோறு என்னையா, உங்களுக்கு தனியா கடை வெட்டி விருந்தே போடுறோம். அப்புறம் நாங்க கொடுங்க 10 லட்சம் கொடுத்துடலாம்பா. இதுல என்னப்பா கேட்டீங்க? ஆமா, இவர் அள்ளி குத்துருவாரு. ஆளி வயனா புழுறாம. அண்ணே, ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்குண்ணே. கை கொடுண்ணே, நல்ல ஆளான கூட்டின்னு வந்தனே. டேய் கை கொடுங்கடா. சொல்லி பூரா விட்டுலாமா? ஊறிடுவாங்க கையை வச்சு, அவங்க தான் தரேன்றாங்களா, கம்மிடுறா. என்னைக்கு வச்சிருக்கீங்க ஃபங்க்ஷனு? ஃபங்க்ஷனே நீங்க கொடுத்த உடனே வச்சிருவோம். கொடுத்துடலாம். ஸ்ட்ரெயிட்டா ஃபங்க்ஷன்லயே வந்து கொடுத்துறேன். பிஞ்சு சோறு துண்டா? ஐயா நீங்க கொடுத்த உடனே தான் ஐயா எல்லாமே நாங்க பண்ணணும். நீங்க ஸ்ட்ரைட்டா ஃபங்க்ஷன்ல வந்து கொடுத்தா எப்படி? அப்படி சொல்றீங்களா? என் பையன் வேற வெளிநாடு போயிருக்கான். செக்கும் லாக்கர் சாரியும் அவன் கையில தூக்கிட்டு போயிருக்கான். என்னது? பேசிட்டு இருக்கேன்ல, கம்முனு. ஐயா வெளிநாட்டுக்கு லாக்கர் சாவியும் செக் எடுத்துட்டு போயிட்டாருங்களா? ஆமாப்பா, மொத்தமா கடை வாங்கி செஞ்சிருக்க, நான் வந்து கொடுத்துட்றேன். 1 ரூபாய் உண்டியில போட்டு வருவேன், அததானே சொல்ற? நோ, நானா இது? தெரியலையப்பா. நோ, உன்னை நம்பி கூட்டிட்டு வந்தா என்னன்னா அப்படி பண்ற? ஹலோ, நீ வந்துருப்பா. இங்க டொனேஷன்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க, சீக்கிரம் வாப்பா. டேய் என்ன அந்த பாட்டும் போயினே இருக்கிறான். டேய் தம்பியா, என்ன இதெல்லாம்? நீங்க எப்படி டுபாக்குறோ அதே மாதிரி எங்க தாத்தாவும் டுபாக்குரு. போயிட்டு வாங்க. லட்சம் கிச்சு என்னாரு? காலையில என் பாக்கெட் இந்த 10 ரூபாய் திருடி தேன் முட்டை வாங்கி சாப்பிச்சேன். இது 1 லட்சம் ரூபாய் தர போதா? யோ கூட்டின்னு வந்த பாரியா நல்ல வீட்டுக்கு. சொல்லு புரியுதா? என்னது பூரிட்டா? அட வாடா, என்ன நாய்க்கு வந்துரு போகுது. எப்பா 150 ரூபா தராது போறீங்களா? அவரு செக் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் உனக்கு தான் தருவான், கவலைப்படாத. செக்கா? ஐயோ கை ஓதிருத. ஏமா யாருன்னா 150 ரூபா கொடுக்கலாம்பா? இப்படி ஏமாத்தினா இப்படிதான் ஏமாறணும்.